ஓகே, ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி சீரிஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷனுக்கு எந்த மாலிகுல் வந்து அதிகமாக இருக்கும், எந்த மாலிகுல் வந்து கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா குளோரோபென்சின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ 2,4 டைக்ளோரோபென்சின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு பென்சின் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. வந்து இது வந்து குளோரோபென்சின் தான். டைக்ளோரோ 2 NO2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு NO2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 நைட்ரோ குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேரா நைட்ரோ குளோரோபென்சின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சின் ரிங் வந்து இருக்குது. பேரா குளோரோ வந்து இருக்குது. பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ NO2 வந்து இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஆர் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன் நடக்குது. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? பென்சின் ரிங்குக்குள்ள நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்கிறதுனால தான். அப்போ எங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறையா இருக்குதோ அப்போ அங்கே குயிக்காக வந்து ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? அப்போ இங்கே குளோரோபென்சின் மட்டும் இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே போகும். அப்போ ஏற்கனவே ஃபினைல் ரிங் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகம். அப்போ இன்னும் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகும்? இப்போ இந்த குளோரின் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே கொடுக்கும். NO2 என்ன பண்ணா எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 NO2 இருக்கும்போது நிறைய வாங்கும். அப்போ இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு என்ன ஆகும்? குளோரின் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள டொனேட் பண்ணாலும் NO2 வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து வாங்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது? இது கொடுக்குது, இது வாங்குது. ஆல்மோஸ்ட் நியூட்ரல் நம்ம வச்சுப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி வந்து நார்மலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். அப்போ ரியாக்டிவிட்டி சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இதான் வந்து ஹையாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும். இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? மூணாவது வந்து இங்கே தான் ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு என்ன பண்ணால் இருக்கிறே நமக்கு வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து இங்கே இருக்கும்.